தொல்லுயிரியல் என்பது புதைபடிவங்கள் மூலமாக வரலாற்றுக்கு முந்தைய உயிரினங்களை ஆய்வு செய்வது ஆகும். பூமியின் படிவப்பாறைகளில் தாவரங்கள் அல்லது விலங்குகளின் எச்சங்கள் பாதுகாக்கப்படுதல் புதைபடிவமாக்கம் எனப்படும். இவற்றில் 3 முக்கிய வகைகள். 1. எஞ்சிய உடல் பகுதிகள் ஆக்சுவல் ரிமெயின்ஸ், விலங்குகளின் மிக கடினமான உடல் பகுதிகளான எலும்புகள், பற்கள் அல்லது ஓடுகள் பகுதிகளான எலும்புகள் மாற்றமில்லாமல் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றன. உதாரணம் கம்பளி மாமூத் யானைகள். கல்லலாதல் பெட்ரிஃபிகேஷன், விலங்குகள் இறந்த பின்னர் அவற்றின் உண்மையான உடல் பகுதிகளின் மூலக்கூறுகள் தாது உப்புகளின் மூலக்கூறுகளால் பதிலீடு செய்யப்படுகின்றன. மேலும் அவற்றின் மூல உடல் பகுதிகள் சிறிது சிறிதாக அழிந்து விடுகின்றன. இம்முறையிலான புதைபடிவமாக்கல் முறையில் இரும்பு பைரேட்டுகள், சிலிகா, கால்சியம் கார்பனேட் மற்றும் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் பைகார்பனேட்டுகள் போன்ற முக்கிய தாதுப்புக்கள் பெரும் பணியாற்றுகின்றன. இயற்கையான அச்சுகளும் வார்ப்புகளுமிருந்த விலங்குகளின் உடல்கள் படிப்படியாக சிதைந்த பின்பும் அவற்றின் உடல் மென்மையான சேறு போன்ற பகுதியில் அழியாத பதிவை உருவாக்குகின்றன. இப்பதிவு பின்பு கடினமாகி அச்சுகள் எனப்படும். இந்த அச்சுகளின் உட்புறம் கல்லாக மாறுகிறது. இவ்வகை பதிவுகள் அச்சுகள் எனப்படும். இந்த அச்சுகளின் உட்புறம் உள்ள குழிகள் தாது உப்புகளால் நிரப்பப்பட்டு படிவமாக மாறுகின்றன. இவை வார்ப்புகள் எனப்படும். விலங்குகளின் கடினமாக்கப்பட்ட மலப்பொருட்கள் கோப்ரோலேட்டுகள் கோப்ரோலைட்ஸ் எனும் சிறு உருண்டைகளை ஆய்வு செய்வதால் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த விலங்குகளின் உணவு பழக்கத்தினை அறிந்து கொள்ளலாமா?